Good morning, guys. Good morning, sir. Good morning, sir. Morning, sir. Okay, very good. So, okay, yesterday we have seen one problem. என்ன பார்த்தோம் அப்படின்னா வந்து this class is going to be conducted only Tamil. ஏன் 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 தமிழ்ல கண்டக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றேன்னா உங்களுக்கு அப்பதான் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண இருக்கும். ஏற்கனவே நம்ம கொஞ்சம் பேக்லாக் இருக்கறனால இப்ப இதையும் வந்து இங்கிலீஷ்ல அட்டன் பண்ணி ஒரு சிலது உனக்கு நான் பேசுற கொஞ்சம் சப்போஸ் கன்வே ஆகி புரியலன்னா சங்கடமா இருக்கும். மோஸ்ட்லி இங்கிலீஷ்ல நடத்தினாலும் புரியும், பட் இருந்தாலும் உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும்ன்றதுக்காக வந்து ஏன்னா 1 மணி நேரம் நம்ம கவனிக்கிறோம், எந்த ஒரு டீவியேஷன்ஸ் இருக்கக்கூடாது. இப்ப மதர் டேங்க்ல நம்ம பேசணும்னா உங்களுக்கு நல்ல ஈஸியா புரியும்ன்றதுக்காக தமிழ்ல தான் நான் நடத்த போறேன். பட் ஓகே, ஸோ போன கிளாஸ்ல வந்து ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ் 1ல வந்து ஸ்லோப் டிஃப்ளெக்ஷன் மெத்தட்ல ஒரு ப்ராப்ளம் பார்த்தோம் ஆல்ரெடி. ஸ்லோப் டிஃப்ளெக்ஷன் மெத்தட்ல வந்து தம்பி அப்பப்போ ஒரு இன்டராக்டிவா இருக்கும் கிளாஸ். நீங்க வந்து சும்மா அப்படியே பார்த்துட்டே இருந்த இது அப்பப்போ அலர்ட்டா இருக்கணும். நான் கூப்பிடுவேன் நான். ஸ்லோப் டிஃப்ளெக்ஷன் மெத்தட் இப்போ யாரு புதுசா ஜாயின் பண்ணீங்கன்னா சொல்லுங்க. இந்த மாதிரி புதுசா ஜாயின் பண்ணிருக்கீங்க. ஆலன் ஒரு பையன் ஜாயின் பண்ணிருக்காப்ல. ஓகே, ஸ்லோப் டிஃப்ளெக்ஷன் மெத்தட் வந்து ஆல்ரெடி நம்ம ஸ்டெப்ஸ் எல்லாமே வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் பேருக்கு வந்து அதோட ஸ்டெப்ஸ் எல்லாமே நான் சொல்லி கொடுத்துட்டேன். கொஞ்சம் பேர் வந்து வரல, இன்னைக்கு புதுசா வந்திருக்கீங்க. இருந்தாலும் பரவாயில்ல, ஸ்ட்ரெயிட்டாவே நம்ம ஒரு ப்ராப்ளத்துக்கு பார்ப்போம். ஏற்கனவே ஒரு ப்ராப்ளம் வந்து நம்ம நடத்தியாச்சு. ஸோ அந்த ப்ராப்ளமோட பிடிஎஃப் வந்து ஐ வில் ஷேர். சம் ஆஃப் தம் நாட் அட்டெண்ட் த கிளாஸ். அந்த ப்ராப்ளத்தோட பிடிஎஃப் வந்து நான் ஷேர் பண்றேன். இன்னைக்கு என்ன ப்ராப்ளம் பார்க்க போறோம் அப்படின்னா, செகண்ட் ப்ராப்ளம் வந்து அனலைஸ் த கண்டினியூஸ் பீம் பை ஸ்லோப் டிஃப்ளெக்ஷன் மெத்தட் ஆஸ் ஷோன் இன் ஃபிகர். அனலைஸ் த கண்டினியூஸ் பீம். கண்டினியூஸ் பீம்னா என்னன்னு நம்ம தெரியாச்சு. கண்டினியூஸ் பீம்னா என்ன அப்படின்னா, இந்த டயக்ராமுக்கு வரைஞ்சு நான் உங்களுக்கு சொல்றேன் கண்டினியூஸ் பீம்னா என்ன அப்படின்னு சொல்லி. ஸோ இதுதான் வந்து ஒரு கண்டினியூஸ் பீம். ஏன் இந்த பீமை வந்து நம்ம கண்டினியூஸ் பீம் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா வந்து இந்த பீம் வந்து கண்டினியூ ஆகுது. எப்படி அப்படின்னா வந்து மோர் தென் ஒன் ஸ்பேன். ஸ்பேன்னா எப்படின்னா இந்த 2 சப்போர்ட், இந்த சப்போர்ட்டுக்குள்ள இருக்கிறதுக்கு பேரு இது ஸ்பேன். இது ஒரு ஸ்பேன், இது 2 ஸ்பேன். மோர் தென் ஒன் ஸ்பேன் இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் கண்டினியூஸ் பீம். தென் அனதர் திங் வந்து இன்னொரு வழியில நம்ம எப்படி கண்டினியூஸ் பீம் சொல்லலாம் அப்படின்னா சப்போர்ட்டை பேஸ் பண்ணி we can call this particular beam as a continuous beam. சப்போர்ட்னா எத்தனை? இது ஒரு சப்போர்ட், இது 2 சப்போர்ட், இது 3 சப்போர்ட்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த 3 சப்போர்ட்னா மோர் தென் 2 சப்போர்ட்ஸ் இஸ் கால்ட் அஸ் கண்டினியூஸ் பீம். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் தான் உனக்கு எக்ஸாம்ல கேட்பாங்க. மோஸ்ட்லி பீம்ல இருக்க ப்ராப்ளம்ஸ் வந்து நீ நல்லா பார்த்துக்கிட்ட அப்படின்னா வந்து ஃபர்தரா வந்து உனக்கு மற்றதெல்லாம் கொஞ்சம் ஈஸியா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். பட் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர்ஸ் வந்து கரெக்டா தெரிஞ்சிச்சுன்னா இட் வில் பி ஈஸி ஃபார் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் ஆல் த திங்ஸ். இது சப்போர்ட் ஏ, சப்போர்ட் பி, சப்போர்ட் சி. இதோட லோடு வந்து 40 கிலோமீட்டர், இதோட லோடு வந்து 60 கிலோமீட்டர். இதோட லென்த் வந்து பாத்தீங்கன்னா இது 4 மீட்டர், இது வந்து 3 மீட்டர், இது 2 மீட்டர். ஸோ இதுதான் வந்து நமக்கு கிவன் ப்ராப்ளம். அப்ப இப்போ வந்து எத்தனை 10 மீட்டர் இருக்கா? இது டோட்டலா வந்து 10 மீட்டர், சாரி 9 மீட்டர். டோட்டலா வந்து 9 மீட்டர் வந்து இந்த ஸ்பேன் 9 மீட்டர், இந்த ஸ்பேன் 9 மீட்டர். பட் போன ப்ராப்ளத்துல வந்து எக்ஸாக்டா வந்து சென்டர்ல ஒரு லோட் ஆக்டர் இருக்க மாதிரி பார்த்தோம். என்ன லட்சுமணன்? இப்ப இந்த ப்ராப்ளம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. என்ன அப்படின்னா வந்து இது இங்கக்குள்ள வந்து உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ஒரு லோட் ஆக்டா இருக்கு, இந்த இடத்துல ஒரு லோட் ஆக்ட் இருக்கு. சரியா? சோ இப்ப வந்து அன்னோன் வந்து நம்ம கால்குலேட் பண்ணணும். எத்தனை அன்னோன் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கால்குலேட் பண்ணணும். இப்ப பெரும்பாலும் வந்து நமக்கு வந்து போன இடத்துல வந்து பிக்சட் சப்போர்ட்ல நமக்கு அன்னோன் வரல. நம்ம வந்து எங்க கால்குலேட் பண்ணோம் வந்து அதர் சப்போர்ட்ஸ்ல தான் வந்து நமக்கு அன்னோன் கால்குலேட் பண்ணோம். ஸோ அதனால நமக்கு என்ன தீட்டா பி தீட்டா சி வந்துச்சு. ஸோ அதே மாதிரி இங்க வந்து நமக்கு வந்து டிகிரி ஆஃப் இன்டிடெர்மினன்ஸ்ல வந்து அன்னோன் வந்து இந்த பர்டிகுலர் சப்போர்ட்ல மட்டும்தான் அன்னோன் வந்து ஒரே ஒரு அன்னோன் தான் வரும். ஸோ அதனால டைரக்டாவே நம்ம கால்குலேஷன் ஆஃப் தி எண்ட் மொமெண்ட்ஸ் நம்ம போயிடலாம். ஸோ கால்குலேஷன் ஆஃப் தி ஃபிக்ஸட் எண்ட் மொமெண்ட்ஸ் இதை வந்து ஸ்டெப் 1ன்னு வச்சுக்கோங்க. ஸ்டெப் 1 இஸ் ஈக்குவல் டு கால்குலேஷன் ஆஃப் எண்ட் மொமெண்ட்ஸ்.
ஏன்னா நமக்கு தீட்டா ஏ தீட்டா சி வந்து 0. அப்ப தீட்டா பி மட்டும் தான் கிடைக்கும், அதுதான் அன்னோன். சரியா? ஓகே சார். ஏன்னா போன கிளாஸ் அட்டன் பண்ணிருக்கவங்களுக்கு கொஞ்சம் நல்லா புரியும். இப்போ போன கிளாஸ் நீங்க அட்டன் பண்ணல அப்படிங்கறனால கொஞ்சம் உங்களுக்கு என்னன்றது கொஞ்சம் புதுசா இருக்கும். இருந்தாலும் நீங்க கவனிச்சீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஐ ஹவ் given some certain steps for reaching the problem. இதுல வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்னா பெண்டிங் மொமெண்ட் வேல்யூ தான் கண்டுபிடிக்கிறோம். இந்த சப்போர்ட்ல எவ்வளவு பெண்டிங் மொமெண்ட் வேல்யூ, அதை பேஸ் பண்ணி ஃப்ரீ பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் வரைஞ்சு ஃபைனலா கிடைச்ச வேல்யூ போட்டோம்னா we will get to the final answer. ஓகே. சோ இப்ப ஸ்பான் ஏபிக்கு வந்து ஃபிக்ஸட் எண்ட் மொமெண்ட் கண்டுபிடிக்கணும். ஸ்பான் ஏபிக்கு ஃபிக்ஸட் எண்ட் மொமெண்ட் கண்டுபிடிக்கணும். வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் ஃபிக்ஸட் எண்ட் மொமெண்ட்? Can anyone tell me? Can anyone tell me? W Nitin Aaron minus WL square divided by 12. Nitin Aaron is there? சொல்லுங்க, உங்களுக்கு தெரியுமா? சார் சரி சார். minus WL square divided by 12. இல்ல தெரியுமாப்பா? இல்லையா? சரி, ஓகே. சரி, லட்சுமணன் நீங்க சொல்லுங்க. WL square by 8. What is the fixed end? என்னப்பா சொல்லுங்க. M of AB is equal to minus WL square divided by 8 12 sir. 12 minus of WL square divided by 12. WL by 8 எப்படின்னா பாயிண்ட் லோட் ஆக்டா இருந்தா தான் நமக்கு ஃபார்முலா வந்து மைனஸ் WL by 8. இங்க வந்து யூடிஎல் ஆக்டா இருக்கு, அப்ப வந்து மைனஸ் WL square by 12. சரியா? அப்ப W வேல்யூ எவ்வளவுனா, ஏன் இங்க நெகட்டிவ்ங்கிறது போன கிளாஸ்லயே எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஏன் நெகட்டிவ் அப்படின்னா, இதான் பீம் எடுத்துக்கிட்டோம்னா இது ஃபிக்ஸட் சப்போர்ட் இருக்கு அப்படின்னா இது ஒரு ஃபிக்ஸட் சப்போர்ட், இங்கிட்ட ஒரு ஃபிக்ஸட் சப்போர்ட் இருக்கு, இங்க இதையும் ஃபிக்ஸட் தான். நம்ம we are assuming all the supports are fixed. அதான் வந்து இதோட கான்செப்டே. சோ இப்ப இங்க ஃபிக்ஸட் இருக்கும்போது இப்ப ரெண்டு ஃபிக்ஸடா இருக்கு அப்படின்னா மேல இருந்து இப்படி இந்த ஃபிக்ஸட் பீமுக்கு இடையில வந்து ஒரு லோடு, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் லோடு வந்து இடையில வந்து ஆக்ட் ஆகுது. இப்போ ஒரு இடையில வந்து ஒரு லோடு இப்ப திஸ் மே பி பாயிண்ட் லோடு. இப்போ லோடு ஆக்ட் ஆகும்போது இது கீழே தள்ளும் போது ஆட்டோமேட்டிக்கா இந்த கை என்ன போகும் கீழே, ஏன்னா ரெண்டு ஃபிக்ஸடா இருக்கிறனால கல்லு தள்ள விடாம இங்கிட்டு இப்படி திருப்பி விடும். ஆன்டி கிளாக் வைஸ்ல இதை ரொட்டேட் பண்ணும். அப்ப ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணாதான் இது வந்து கீழே நகரும்போது இது கைண்ட் ஆஃப் கிளாக் வைஸ், இது ஆன்டி கிளாக் வைஸ்ல போகும்போது ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்களுக்கு என்ன ஆகும், இது வந்து இப்ப கீழே தள்ளும் போது ஆட்டோமேட்டிக்கா இது ஆன்டி கிளாக் வைஸ் போகும், இந்த சப்போர்ட் கிளாக் வைஸ்ல போகும். சோ அதே மாதிரி தான், அதனாலதான் இது நெகட்டிவ், இது பாசிட்டிவ். Usually you can remember is that first value is negative, then second value is positive for the understanding purpose. Okay, இப்போ minus WL squared by 12 minus of 15 into length is equal to 9 square divided by 12. So இதை சால்வ் பண்ணீங்கன்னா எவ்வளவு வருது? You must be come with calculator also. சால்வ் பண்ணீங்கன்னா எவ்வளவு வருது? minus 101.25 kilonewton meter. அதே மாதிரி MF BA கால்குலேட் பண்ணோம்னா எவ்வளவு வரும்? பிளஸ் WL டிவைடட் பை 12. இப்போ பிளஸ் டபிள்யூங்கிறப்ப 15 இன்ட்டு லென்த் வந்து 9 ஸ்கொயர் டிவைடட் பை 12 போட்டீங்கன்னா 101.25 கிலோநியூட்டன் மீட்டர் இது கிடைச்சிருது. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்பேன் பிசிக்கு கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா, ஸ்பேன் பிசிக்கு கால்குலேட் பண்ணோம்னா நமக்கு என்ன வரும்? இதுக்கு ஃபார்முலா வந்து M of BC is equal to minus of W1 A1 B1 squared divided by L squared plus W2 A2 B2 squared divided by L squared. சரியா? இப்ப இந்த இடத்துல வந்து எப்படின்னா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்பேன் எடுத்துக்கணும். இந்த ஸ்பேன் எடுக்கும்போது இது வந்து A1 இது B1, லென்த்துங்கிறது டோட்டல் லென்த் வந்து நமக்கு 9 மீட்டர் தெரியும். அதே மாதிரி ரெண்டாவது ஸ்பேன் எடுக்கும்போது W2 A1 A2 இது B2. ஸோ அந்த மாதிரி நம்ம எடுத்துட்டு நம்ம சம்ம சால்வ் பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட் W1 அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா இது 40 இன்ட்டு 4 A1ங்கிறது இந்த 4 இந்த வேல்யூ 4 A1 B1ங்கிறது வந்து இந்த டோட்டல் வேல்யூ எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் இது A1 எடுத்துட்டோம்னா இது ரிமைனிங் இந்த வேல்யூ வந்து B1. அடுத்து A2 வேல்யூ எடுக்கணும்னா இங்க இருந்து இது வரைக்கும் எடுக்கணும். இது A2ங்கிறது 4 + 3 B2ங்கிறது இது.
ஸோ அப்ப A1ங்கிறது இது 4, B1ங்கிறது இந்த 5, இந்த வேல்யூ டோட்டலா. ஸோ இது வந்து எவ்வளவு வருது நமக்கு 4, இது வந்து எவ்வளவு நமக்கு மீதி இருக்க வேல்யூ அப்படியே எடுத்துக்கணும். 4 இன்ட்டு B1ங்கிறது 5 the whole square divided by L is equal to 9 square plus W2ங்கிறது 60 இன்ட்டு A2ங்கிறது என்னன்னா நமக்கு வந்து இந்த வேல்யூ எந்த லோட்ல நம்ம கால்குலேட் போடுறோமோ அந்த லோடோட வேல்யூ வந்து நமக்கு வந்து W2ல கால்குலேட் பண்ண போறோம். அப்போ 4 + 3 7 இன்ட்டு இந்த வேல்யூ 2 divided by total length வந்து 9 square. So once again I am explaining for this MFBC இது வந்து mostly வந்து simple loading pattern தான் நமக்கு கேட்பாங்க. ஸோ இதுவும் வந்து ஒரு சிம்பிள் லோடிங் பேட்டர்ன் தான், பட் ஃபார்முலா கொஞ்சம் லென்த்தியா இருக்கு, அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. இப்போ W1ங்கிறது 40. இப்போ இந்த லைன் ஆஃப் லோட்ல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ண போறோம் W1. அப்ப இது வந்து A1, ரிமைனிங் இருக்க டிஸ்டன்ஸ் வந்து B1. இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துல வரைக்கும் இருக்க ரிமைனிங் டிஸ்டன்ஸ் வந்து B1 டிவைடட் பை 9 ஸ்கொயர். அடுத்து ரெண்டாவது பாத்தீங்கன்னா 60, இந்த லோடு வந்து 60. ஸோ 7, இந்த டிஸ்டன்ஸ் வந்து A2, இது B2. A2 வந்து 7, B2 வந்து 2 ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 9 ஸ்கொயர். இதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா எவ்வளவு வருது ஆன்சரு? ஸோ இது வந்து மைனஸ் ஆஃப் 49.38 பிளஸ் 20.74 வருது. ஸோ மோஸ்ட்லி வந்து நீங்க கிளாஸ்ல வந்து கால்குலேட்டர் யூஸ் பண்ணுவீங்க, அது மாதிரி இதுலயும் கால்குலேட்டர் யூஸ் பண்ணி பழகுங்க. எவ்வளவு நேரம் எவ்வளவு டைம் வந்து நீங்க யூஸ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி வச்சிருக்கீங்களோ அவ்வளவு தூரம் உங்களுக்கு வந்து எக்ஸாம்ல வந்து ஈஸியா இருக்கும். 70.12 கிலோநியூட்டன் மீட்டர் வருது ப்ராப்ளம். 70.12. So tell me, suppose if you are not able to visible, you can tell me. Otherwise, I can say something. என்னப்பா நிதின் அருண் சார்? ஏதாவது விசிபிளா இல்லைன்னா நீங்க சொல்லுங்க. ஓகே சார். அப்பதான் எனக்கு வந்து நீங்க புரியும். என்னப்பா சந்தோஷ் கவனிக்கிறீங்களா? சார். சார். சரி, ஓகே. இப்ப அடுத்து வந்து பாத்தீங்கன்னா MFBC கண்டுபிடிச்சாச்சு. MFBC இதெல்லாம் புரியுதுலப்பா? இங்க இது வந்து இந்த ப்ராப்ளத்தை பேஸ் பண்ணி இருக்கு. இது வந்து W1 A1 B1 ஸ்கொயர் டிவைடட் பை L ஸ்கொயர் பிளஸ் W2 A2 B2 ஸ்கொயர் டிவைடட் பை L ஸ்கொயர். ஸோ அதுக்கப்புறம் இந்த W1ங்கிறது இந்த லோடு 40, A1ங்கிறது இந்த லென்த், B1ங்கிறது ரிமைனிங் இருக்க லென்த், A2ங்கிறது இங்க இருந்து இந்த லோடு வரைக்கும் இருக்கிறது, ரிமைனிங் லென்த் வந்து B2. So these things we need to calculate. So finally we arrive the value minus of 70.12 kilonewton meter. அடுத்து MF CB is equal to minus plus W, இது அதே மாதிரி தான் A1 square B1 divided by L square plus W A2 square B2 divided by L square. So can anyone tell me for substituting the value? Santosh. Yes, sir. So 40. Sir, சொல்லுப்பா. 40 into 3, sir. 40 into சொல்லு, அடுத்து சொல்லுப்பா. இந்த ஃபார்முலா பார்த்து சொல்லு. 40 into A1 வேல்யூ எவ்வளவு? 4, sir. A1 வந்து 4 ஸ்கொயர், B1 வந்து 5, sir. 5, sir. just a minute. B1 வந்து எவ்வளவு? எவ்வளவுப்பா? 5, sir. 5 Yes, sir. லென்த் எவ்வளவுப்பா? லென்த் ஆஃப் ஸ்பேன் BC. சந்தோஷ்? 9, sir. வெரி குட். ஓகே, இப்போ 9 ஸ்கொயர் பிளஸ் இது W1 வச்சுக்கிறோம், இது W2 வச்சுக்கிறோம். அப்புறம் W2 சொல்லுங்க. W2 வேல்யூ
சொல்லுப்பா சந்தோஷ். வெரி குட். 60 இன்ட்டு A2 ஸ்கொயர். A2 எவ்வளவு? 7 sir. A2 எவ்வளவு? 7 sir. 7. வெரி குட். A2 வந்து 7 ஸ்கொயர் இன்ட்டு B2 வந்து 2 sir. 2. வெரி குட். 2 டிவைடட் பை L ஸ்கொயர். இப்போ எவ்வளவு வருது? 112 kilometer. ஓகே, 39.50 பிளஸ் 72.59 is equal to 112.09 kilonewton meter. ஓகேயா? ஸோ ஆல் ஆஃப் them must interact. இவங்க தான் சொல்லணும் அவங்களா சொல்லணும்னு அவசியம் இல்லை, எல்லாருமே நீங்க சொல்லலாம் உங்களுக்கு ஸ்டெப்ஸ் அதுக்கப்புறம் தெரிஞ்சிச்சுன்னா. So this is the steps we concluded. Step 1 is to find out the degree of redundancy. Usually the support if it is fixed means we know that theta A and theta C is 0. Then automatically the unknown will be theta B. In the previous problem, so our unknown is the previous problem which I have thought it is unknown is 2 because this particular fixed support is 0. Then possibility of the unknown will be theta B and theta C. There will be a possible unknown value will come, whereas in the theta A is 0 here. So therefore I have considered this theta B and theta C is unknown. So we, based on the calculation, we have arrived the values 2. But in the simple understanding point of view itself, when we use the common sense, we can understand this what are the unknown theta B and theta C. So here these two supports are fixed, this middle support is hinged, so therefore our unknown is theta B. Once we substitute once we find the value of theta B, it is easy to substitute all the values in the slope deflection equation. We will get the final value. புரியுதாப்பா நான் என்ன சொல்றேன்னு சொல்லி? அதாவது theta Bங்கிறது unknown, இதை கண்டுபிடிச்சு ஸ்லோப் டிஃப்ளெக்ஷன் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டோம்னா நமக்கு ஃபைனல் வேல்யூ கிடைச்சிரும். அதைத்தான் நான் சொல்ல வரேன். சரியா? ஓகேயா? ஓகே ஓகே ஓகே. எல்லாருமே சொல்லலாம், நிறைய பேர் இருக்கீங்கன்னா கோரஸா சொல்லலாம், ரொம்ப சவுண்ட் கம்மியா வருது. Yes sir. ஓகே, வெரி குட். அடுத்த ஸ்டெப் என்னப்பா? ஸ்டெப் 1 நீங்க யூசுவலா வந்து அன்னோன் வந்து கண்டுபிடிச்சீங்க. அன்னோன் வந்து ஸ்ட்ரைட்டாவே நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாலே போதும். ஸோ தென் வந்து நம்ம ப்ராப்ளத்துக்கு டைரக்டாவே போடலாம், ஃபிக்ஸட் எண்ட் மொமெண்ட்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். ஃபிக்ஸட் எண்ட் மொமெண்ட் கண்டுபிடிச்சிட்டா இதை வந்து ஸ்டெப் 2ன்னு வச்சுக்கோங்க. ஸ்டெப் 2ன்னு வச்சுக்கிட்டு இப்போ வந்து என்ன கண்டுபிடிக்கணும்? Slope deflection equation. Slope deflection equation. Okay, slope deflection equation. Slope deflection equation. Just a minute, I will take a screenshot those who are there with us. இப்போ ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கிறேன், அதுக்கப்புறம் மிடில்ல ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. தம்பி இருக்கீங்களா? Just a minute. ஓகேப்பா, கடைசி எண்ட் ஆஃப் த செஷன்ல ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோ, அப்பதான் நீங்க யார் யார் அட்டென்ட் பண்ணீங்க, யார் யார் இருக்கீங்கன்றது தெரியும். Okay, shall I continue? So tell me, so what is the formula for slope deflection equation?
ஃபார் ஸ்பேன் ஹியர் இப்போ இது என்ன எத்தனை ஸ்பேன் கண்டினியூஸ் பீம் நித்தின் ஆரோன் சார் இது எத்தனை ஸ்பேன் கண்டினியூஸ் பீம் 2 சார் வெரி குட் 2 ஸ்பேன் கண்டினியூஸ் பீம் அதனால இப்போ ஸ்பேன் ஏபி ஸ்பேன் ஏபிக்கு ஃபார்முலா என்னது ஸ்லோப் டிஃப்ளெக்ஷன் ஈக்குவேஷன் கேன் எனிவன் டெல் மீ யாராச்சும் ஒரு ஆள் சொல்லுங்க சொல்றீங்களா தம்பி லட்சுமணன் சொல்லுங்க ஃபார்முலா சொல்லுங்க MFAB MFABயா MABயா MAB equal to is equal to MFAB B plus MFAB MAB is equal to MFAB plus 2EI divided by L into 2 theta A plus theta B plus 3 del by L divided by L. Whereas here theta A is equal to 0 and delta is equal to 0. Why? Theta A fixed and del வந்து settlement. No settlement. No settlement. No settlement. Settlement கொடுத்திருந்தா தான் we will consider. So all of you listen. I don't want to ask more questions today for newcomers. So try to listen. Next day onwards, I also interact with you guys. So okay, இப்போ வந்து M of AB ல M of AB வேல்யூ எவ்வளவு 101 minus of 101.25 minus of 101.25 plus 2E. What about the I value here? Based on what conditions we have to be notify this I value? எந்த கண்டிஷனை வச்சு இந்த I value choose பண்ணணும்? லட்சுமணன் நீங்க சொல்லுங்க. I value. சம்ல அந்த பீம் Are you there? பீம்ல எது கொடுத்திருக்காங்களா இங்க? இங்க எதுவுமே கொடுக்கல. அப்ப என்ன பண்ணணும்? அந்த I value அப்படியே போட்டுறோம். ஐனே வைக்கிறேன். வெரி குட். I value அப்படியே போட்டுக்கிறோம். டிவைடட் பை ஸோ அதர்ஸ் உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சாலும் நீங்க சொல்லலாம், ஒன்றும் தப்பு இல்லை. நான் வந்து நீங்க போன கிளாஸ் அட்டன் பண்ணல அப்படிங்கிறனால உங்கள்கிட்ட கொஸ்டின்ஸ் அதிகமாக கேட்கல. உங்களுக்கு தெரிஞ்சிச்சுனாலும் நீங்க அப்படியே இன்ட்ராக்ட் பண்ணி சொல்லலாம். லென்த் வேல்யூ எவ்வளோப்பா? இந்த இடத்துல லென்த் வேல்யூ வந்து 9 மீட்டர். ஸோ அப்போ வந்து இது 9 இன்ட்டு 2 தீட்டா ஏ வேல்யூ எவ்வளவு 0 பிளஸ் தீட்டா பி தான் இங்க இந்த இடத்துல அன்னோனா கிடைக்க போகுது. இந்த வேல்யூமே 0. ஏன்னா இங்க சம்ல வந்து நமக்கு செட்டில்மெண்ட் எதுவுமே கொடுக்கல, செட்டில்மெண்ட் 0ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதை நமக்கு சிம்பிளிஃபை பண்ணா நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்குதுன்னா -101.25 பிளஸ் 2/9 தீட்டா பி இஐ. இதை வந்து நம்ம ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கணும். MAB is equal to இந்த வேல்யூ வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கணும். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா MBA is equal to M of BA. சந்தோஷ் சொல்லுப்பா. M of BA plus 2EI divided by L sir. அடுத்து 2 theta B 2 theta B plus theta A. very good plus 3 delta divided by L. இப்போ வந்து M of BA ஓட வேல்யூ எவ்வளவு? இதுல நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி பாசிட்டிவ் வேல்யூ வரும் 101.25. so therefore this is 101.25 plus 2E. again I value எவ்வளவு இங்க? I value சந்தோஷ் I sir. I value there is no value is given I value. so அப்ப இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம்? ஐனே கன்சிடர் பண்ணிக்கலாம். சரியாப்பா? Okay sir. அப்ப லென்த் வேல்யூ இங்கேயும் என்னது 9 மீட்டர் தான். இங்க வந்து டோட்டலா வந்து 4 + 3 7 + 2 9. ஸோ அப்போ 9. அப்புறம் தீட்டா பி 2 தீட்டா பி 2 தீட்டா பி வில் நாட் பி 0 ஏன்னா அதுதான் அன்னோன். தீட்டா ஏ 0 டெல்டா 0 வி நோ தட். ஏன் 0 போட்டிருக்கேன்றது தெரியும். ஏன்பா போட்டிருக்கேன் சந்தோஷ்? சார் செட்டில்மெண்ட் இல்ல சார். டெல்டா செட்டில்மெண்ட். தீட்டா ஏ இது ஃபிக்ஸ்ட் சார். ஃபிக்ஸட் சப்போர்ட்ல தீட்டா வில் நாட் ஃபார்ம். ஸோ அப்போ வந்து M
BA is equal to 101.25 plus 4/9 theta B EI. So this will be your equation number 2. அடுத்து ஈக்குவேஷன் நம்பர் 3 ஃபார்ம் பண்ணணும். 3 and 4 ஒரு 2 ஸ்பான் கண்டினியூஸ் பீம்னா 2 ஸ்பான் இருந்துச்சுன்னா 4 ஈக்குவேஷன் வரும். ஸோ இப்போ வந்து ஸ்பான் பிசி, ஸ்பான் பிசிக்கு யார் சொல்ல போறது? ஆலன் சொல்றீங்களா? சார் ஆலன் ட்ரை பண்றீங்களா? சொல்லுங்க. இப்போ ஆக்சுவலா என்ன பண்றேன், நான் கொஸ்டின் கேட்கறேன், நீங்க அவங்கள பார்க்க முடியாது. சப்போஸ் எனக்கு தெரியல அப்படின்னா சார் இல்ல சார் அப்படின்னீங்கன்னா நான் அடுத்த ஆள்கிட்ட கேட்டுருவேன். அதுதான். ஆலன் சார் சொல்றீங்களா? ட்ரை பண்றீங்களா? என்ன தம்பி? இல்ல நீ இன்னைக்குதான் புதுசா வந்திருக்கீங்க அதனால சொல்றேன் நானு. போன கிளாஸ் அட்டெண்ட் பண்ணீங்கன்னா தெளிவா நீங்க சொல்லிருவீங்க. ஆமா. ஓகே, இப்ப அடுத்து நிதின் ஆரோன் ட்ரை பண்றீங்களா? சார் ட்ரை பண்றீங்களா? இல்ல சார், அடுத்த தடவை நெக்ஸ்ட் டைம் சொல்லிடுறேன். ஓகே, வெரி குட். சதீஷ் எஸ் சார். ட்ரை பண்றீங்களா? ட்ரை பண்றேன் சார். சொல்லுப்பா. ஸ்பான் பிசி சொல்லுங்க. MBC is equal to M எம்மா BC இந்த மேல இத பார்த்து கூட நீங்க சொல்லலாம். எம்மா MFBC plus 2EI by L 2 theta B plus theta C plus theta C 3 delta by L plus 3 delta divided by L. Very good. So இப்போ வந்து what are all the values will be 0 here in this equation? இந்த ஈக்குவேஷன்ல எந்த வேல்யூ 0 வரும்? 3 del by L. 3 del by L. 3 delta by L மட்டும் 0 வரும். ஏன் அப்படின்னா இந்த எண்டு ஃபிக்ஸட் கிடையாது, இந்த எண்டு ஃபிக்ஸட் கிடையாது. தீட்டா பி சாரி இந்த எண்டு ஃபிக்ஸட் கிடையாது. தீட்டா சி வந்து நமக்கு என்னது ஃபிக்ஸட். அப்ப தீட்டா சி என்ன வரும்? 0. அப்ப தீட்டா சி இஸ் ஈக்குவல் டு 0, டெல்டா இஸ் ஈக்குவல் டு 0. ஏன்னா இது வந்து ஃபிக்ஸடு, இது நோ செட்டில்மெண்ட். சரியா? இப்ப நம்ம என்ன பண்றோம், இது எல்லாமே முடிச்சதுக்கு அப்புறம் so m of bc, what about the m of bc value? m of bc value வந்து minus of 70.12 minus of 70.12 plus 2e. சொல்லுப்பா சதீஷ் சொல்லு. I வேல்யூ என்னது இங்க ஃபர்ஸ்ட் பேண்ட் BC க்கு? I வேல்யூ கொடுக்கல சார். I வேல்யூ ஐதான். அப்ப I வேல்யூ கொடுக்கலங்கறப்ப நம்ம I வந்து கான்ஸ்டன்ட் எடுத்துக்கிறோம். கான்ஸ்டன்ட். இப்ப 2ei divided by L வேல்யூ வந்து 9. போனதுலயே பார்த்தோம், போன ஸ்டெப்ஸ்லயே. சோ அதை வச்சு நம்ம சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். இப்ப 2 theta b plus 0 plus 0 இதை அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுத போறோம், வேற ஒண்ணும் இல்ல. 70.12 plus 4/9 theta b ei. This will be your equation number 3. இப்ப equation number 4க்கு நம்ம என்ன பண்ண போறோம்? வேற யாரும் ட்ரை பண்றீங்களா? தினேஷ் குமார் ட்ரை பண்றீங்களா? நெக்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து ட்ரை பண்ணேன். இப்பதான் சார் வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட். இன்னொரு பையன் முத்து இருக்கீங்களா? முத்து, ஹலோ முத்து இருக்கீங்களா? முத்து கேக்கலையா? சரி, ஓகே. ஸோ நீங்க பக்கத்துல இல்லையா எனக்கு நீங்க வெளியே போயிட்டீங்கன்னு அர்த்தம், கவனிக்கலன்னு அர்த்தம். நான் வந்து இன்டராக்டிவா தான் பேசிட்டு இருக்கேன். இல்லைன்னா நீங்க வெளியே போயிட்டீங்கன்னு அர்த்தம். எனக்கு தெரியாது நீங்க இருக்கீங்களா இல்லையா. சரி, எனிகோ நோ ப்ராப்ளம். ஸோ இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் ப்ராக்டிஸ். ஸோ கிளாஸ் முடிச்ச உடனே நான் சொல்றேன் நான். ஸோ இப்போ ஸ்பான் பிசியில் வந்து மூணாவது ஈக்குவேஷன் கிடைச்சாச்சு, எம்பிசி. அடுத்து எம் சிபி இஸ் ஈக்குவல் டு, அப்படியே சொல்லுங்க, தெரிஞ்சவங்களா சொல்லுங்க ஃபார்முலா. அப்படியே எல்லாருமே கோரஸா சொல்லலாம். MFCB plus 2EI by L 2EI by L. ஓகே, வெரி குட். 2 theta C வெரி குட் வெரி குட். plus theta B பிளஸ் 3 delta by L. வெரி குட் வெரி குட்.
முத்துதேவன் ஹஸ் லெஃப்ட். கொஸ்டின் கேட்டோன்னே லெஃப்ட் ஆகக்கூடாதுல்ல. M of CB. Sir, screen not clear, sir. Screen not clear. Now it is okay. Not visible, sir. எங்களுக்கு clear-ஆ தெரியல, sir. Yes, sir. எல்லாருக்குமே வா. இப்ப தெரியுது. Sir, clear. இப்ப தெரியுது. ஓகே ஓகே. சார் எதுவும் தெரியலன்னா எதுவும் டிஸ்கிரிபன்சி இருந்தா சொல்லுங்க, அப்பதான் நான் எனக்கு தெரியும். நான் நினைச்சிட்டு இருப்பேன் உங்களுக்கு தெரியுது அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பேன். சரியா? ஓகே. இப்போ M of CB யோட வேல்யூ எவ்வளவு நம்ம இங்க கண்டுபிடிச்சிருக்கோம். M of BC M of CB வந்து எவ்வளவு வந்துச்சு? 112.09. 112.09. அப்ப 112.09 பிளஸ் 2E. இங்க I வேல்யூ எவ்வளவுப்பா? ஐதான். I வேல்யூ I தான். L வேல்யூ லென்த் வேல்யூ 9. 2 theta C வேல்யூ எவ்வளவு? 0. ஏன்னா since it is fixed theta B இந்த வேல்யூ வந்து 0. ஸோ அப்போ நமக்கு என்ன வரும்? 112.09 பிளஸ் 2/9 theta B EI. போன ப்ராப்ளத்தை காட்டிலும் இந்த ப்ராப்ளம் வந்து ரொம்ப ஈஸி தான். அந்த ஃபார்முலா மட்டும் சப்ஸ்டிட் பண்றதுக்கு கொஞ்சம் இதா இருக்கும். மற்றபடி அதர்வைஸ் the problem is very easy. Why? Because the unknown is 1. Whereas in the previous problem, Lakshmana, tell me how many unknowns? 2. Very good. இப்போ இது எல்லாமே கண்டுபிடிச்சாச்சுப்பா. What about the next step? Step 3. Step 3 என்னது? Can you have any idea? Formation of equilibrium. Equilibrium equation. Equilibrium equations. Can you tell me how many equilibrium equations in this particular problem? Other also try. 2 equations. Equilibrium equations. எத்தனை equilibrium equations? லட்சுமணன் சொல்லுங்க, ட்ரை பண்ணுங்க. 2 sir. 2. Why it is 2? What based we are forming the equilibrium equations? So all of you try to listen carefully, then it will be easy for you to understand all the things. இப்போ எத்தனை equilibrium equations? போன செம்ல 2 வந்துச்சு. இந்த செம்ல எத்தனைன்றதை கேட்டேன் நானு. equilibrium equationsனா அதுக்கு முன்னாடி நமக்கு என்னன்னு தெரியணும். சந்தோஷ் சொல்லுங்க, equilibrium equationனா என்னது? Sir, theta B. தெரியுதா தெரியலையா? Sir, ஒன்னா சார் உங்களுக்கு. ஒண்ணுதான். ஏன் ஒண்ணு? சார் அந்த ஃபைண்ட் பண்ற வேல்யூ theta B தான் சார். அப்படி கிடையாது. தட் இஸ் நாட் அ கான்செப்ட். ஸோ இது என்ன மேட்டர் அப்படின்னா வந்து தீட்டா ஏல பாக்குறீங்க. சரி, தீட்டா ஏல இந்த ஏ சப்போர்ட்ல பாக்குறீங்க. சமேஷன் ஆஃப் த மொமெண்ட் இந்த இடத்துல 0 வருமா? அதாவது இந்த சைடு ஸ்பேன் கிடையாது, இந்த சைடு ஸ்பேன் கிடையாது. சப்போஸ் இந்த சப்போர்ட் வந்து சிம்பிளி சப்போர்ட்டா இருந்தா இந்த பெண்டிங் மொமெண்ட் வேல்யூ வந்து 0 வரும். ஓகேயா? அப்ப இந்த சப்போர்ட்ல இருக்கக்கூடிய வேல்யூ நம்ம MAB = 0ன்னு சொல்லி போட்டுக்கணும். போன ப்ராப்ளத்துல 2 ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன்ஸ் வந்துச்சு. அது என்ன பேஸ்ல வந்துச்சு அப்படின்னா வந்து போன ப்ராப்ளத்துல வந்து இங்க பாத்தீங்கன்னா இது ஒரு சப்போர்ட், இது ஒரு சப்போர்ட், இது ஒரு சப்போர்ட். இந்த இடத்துல வந்து மொமெண்ட் will not be 0. There should be some moment in the fixed support. Whereas அதுக்கப்புறம் என்னது, இந்த சப்போர்ட் இருக்குல்ல, இது வந்து பிக்சட் சப்போர்ட். அப்ப அங்க மொமெண்ட் இருக்கும். இது வந்து ஹிஞ்சர் சப்போர்ட், இதுவும் ஹிஞ்சர் சப்போர்ட். இங்க வந்து சமேஷன் ஆஃப் த மொமெண்ட் இஸ் ஈக்குவல் டு 0. அதே மாதிரி எண்டு சப்போர்ட் எப்பயுமே மொமெண்ட் 0 இருக்கும். அதனால இங்க 2 வந்துச்சு. ஆனா இந்த ப்ராப்ளத்துல எப்படி இருக்கு அப்படின்னா திஸ் ப்ராப்ளம் இஸ் டிஃப்ரெண்ட். இந்த ப்ராப்ளத்தை பொறுத்தளவு என்ன அப்படின்னா இது பிக்சட் சப்போர்ட், இங்க மொமெண்ட் இருக்கும். இந்த சப்போர்ட்ல வந்து சமேஷன் ஆஃப் த மொமெண்ட்னா MBA plus MBC is equal to 0. இந்த சப்போர்ட்லயே மொமெண்ட் இருக்கும். So therefore equilibrium equation is 1. புரியுதாப்பா நான் சொல்றது? ஓகே சார். All of you got this my point? சார். புரிஞ்சா? So அப்ப வந்து ஒரே நிமிஷம். இப்ப equilibrium equations வந்து that is why MBA plus MBC is equal to 0.
இப்போ நம்ம MBA நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். எவ்வளவு அப்படின்னா இங்க கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் 101.25. அதை அப்படியே நம்ம எழுதிக்க வேண்டியதா, வேற ஒன்றும் இல்லை. 101.25 பிளஸ் 4/9 தீட்டா பி இஐ பிளஸ் MBA இது எழுதியாச்சு. அடுத்து MBC இங்க இருக்கு. இது மைனஸ் ஆஃப் 70.12 பிளஸ் 2EI divided by 9 into 2 theta b. So is equal to 0. இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நீங்க சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா வந்து so what will be your final answer? Your theta b is equal to, இப்போ இதை ஃபுல்லா சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வருது அப்படின்னா 0.88 theta b EI is equal to minus of 31.13. So therefore theta b is equal to minus of 35.375 divided by EI வரும். theta b வந்து வேல்யூ வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும், minus of 35.375 கிடைக்குது. ஸோ தீட்டா நம்மளோட டியூட்டி என்னது, அன்னோன் வேல்யூ கண்டுபிடிச்சிடணும். கண்டுபிடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் அந்த அன்னோன் வேல்யூ கொண்டு போய் எங்க சப்ஸ்டிட் பண்ணணும்? ஸ்டெப் 4 என்னது சொல்லுங்க. ஸ்டெப் 4 என்ன பண்ணணும் லட்சுமணன்? ஃபைனல் எண்ட் மொமெண்ட்ஸ் கண்டுபிடிக்கணும். ஒன்ஸ் தீட்டா பி கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபைனல் எண்ட் மொமெண்ட்ஸ் வந்து ஈஸியா நம்ம கால்குலேட் பண்ணிடலாம். ஒவ்வொரு ஸ்லோப் டிஃப்ளெக்ஷன் ஈக்குவேஷன் வந்து மொத்தம் 4 ஈக்குவேஷன் இருக்கு. அந்த 4 ஈக்குவேஷன்லயும் இந்த தீட்டா பி வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா இந்த இங்க இருக்கு. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்து இந்த இருக்கு, MAB is equal to 101. அந்த ஈக்குவேஷன் இருக்கா? இப்போ இதுல வந்து MAB is equal to minus of 101.25 plus 2/9 theta b EI, 2/9 theta b EI. ஸோ அப்போ வந்து என்ன வரும், MAB is equal to minus of 101.25 plus 2/9 theta b value minus of 35.375 divided by EI. இது ஒரு EI, இந்த EI get cancel. ஸோ அப்போ MAB வேல்யூ எவ்வளோ வருது, minus of 109.03 கிலோ நியூட்டன் மீட்டர். சரியா? ஓகேப்பா Sir. So all of you listening? Sir. Is there any break needed? முடிச்சிடலாமா சம்ம? முடிச்சிடலாம் சார். Okay. முடிச்சிடலாம்ல? ஓகே. அடுத்து MBA is equal to, அதுக்கு நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 101.25 plus 4/9 theta b EI. அப்போ நமக்கு அதே மாதிரி தான் 101.25 plus 4 divided by 9 into minus of 35.375 divided by EI into EI. EI will get cancelled. So finally we will get the value 101.25 plus 4/9 into minus of 35.375. இதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு வருது, MBA வேல்யூ 85.68 கிலோ நியூட்டன் மீட்டர் கிடைக்குது. சரியா? இதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா உங்களுக்கு 85.68 கிலோ நியூட்டன். ஸ்கிரீன் தெரியலன்னா சொல்லிருங்கப்பா. MBC is equal to minus of 70.12 plus 4 divided by 9 theta b EI. அப்போ நமக்கு என்ன வரும், உங்களுக்கு வந்து இதை சிம்பிளிஃபை பண்ணி தீட்டா வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்க. 70.12 plus 4 divided by 9 into theta b வேல்யூ வந்து minus of 35.375 divided by EI into EI. EI will get cancelled. So therefore MBC is equal to minus of 85.68 kilonewton meter. அடுத்து வந்து MCB is equal to 112.09 plus 2/9 theta b EI. ஸோ இங்கேயும் அதே மாதிரி நம்ம theta b வேல்யூ சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். 112.09 plus 2 divided by 9 into theta b value is equal to minus of 35.375 divided by EI into EI.
The EAA will get cancelled. So finally we will get the value of MCB is equal to 104.308 kilonewton meter. சரியா? இது கிடைச்ச உடனே நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னது? ரெண்டு ஸ்டெப்பா பிரிச்சுக்கிறேன். நான் டயக்ராம் இங்கிட்டு போட்டுக்கிறேன். அடுத்த ஒரு ஸ்டெப் வந்து ஸ்டெப் 5 இங்க போட்டுக்கிறேன். ஸ்டெப் 5. So what is your step 5? Next one tell me. Sir, the bending moment and shield force diagram. அதான்ப்பா, அதுக்கு முன்னாடி ஃப்ரீ பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் வரையணும். ஃப்ரீ பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் பேஸ்ட் ஆன் திஸ் லோடிங் கண்டிஷன்ஸ். ஃப்ரீ பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் ஸ்பேன் ஏபிக்கும் ஸ்பேன் பிசிக்கு வரையணும். அதுக்கு பேர் என்னது? ஃப்ரீ பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம். ஃப்ரீ பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் ஃபார் ஸ்பேன் ஏபி. ஸ்பேன் ஏபிக்கு வந்து யூடிஎல் ஆக்ட் ஆகுது. யூடிஎல் ஆக்ட் ஆகுதா ஃபார்முலா என்னது? WL² டிவைடட் பை, சந்தோஷ் சொல்லுங்க. சார் ஃப்ரீ பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் WL² divided by 8 சார். வெரி குட். WL² divided by 8. W வந்து இங்க எவ்வளவுப்பா? W எவ்வளவு தம்பி? யாராவது சொல்லுங்க. தெரியலையா? பிளரா இருக்கு. பிளரா இருக்கா? W எவ்வளவுன்னு சொல்லுங்க. 15 sir. 15 சார். 15. வெரி குட். 15 லென்த் வந்து 9 ஸ்கொயர் டிவைடட் பை 8. இது சால்வ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 151.875 கிலோநியூட்டன் மீட்டர் கிடைக்குது. அதே மாதிரி ஸ்பேன் பிசிக்கு எவ்வளவு பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம்? இது MABன்னு போட்டுக்கலாம், இது MBCன்னு கூட போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இங்க வந்து என்னன்னா டிஃப்ரெண்ட் லோடிங் வருது. லோடிங் வந்து எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி இருக்கு. இதுக்கு ஃபார்முலா என்னது? WAB by L. WAB divided by L. Whereas A is equal to Wங்கிறது எவ்வளவு? 40. ஃபர்ஸ்ட் லோடு வந்து 40. Aங்கிறது உங்களுக்கு 4, Bங்கிறது 5 divided by L is equal to 9. ஸோ அப்போ ஆன்சர் எவ்வளோ வருதுன்னா 88.89 கிலோநியூட்டன் மீட்டர். அடுத்து W எகைன் இதுவும் WAB by L தான். ஸோ ஏங்கிறது இங்க இந்த இடத்துல வந்து Wங்கிறது 60, ஏங்கிறது உங்களுக்கு அதே ஏ தான். இந்த இடத்துல ஏங்கிறது அதே ஏ கிடையாது. இந்த லோடிங் பேட்டர்ன்ல எவ்வளவு வேல்யூ இருக்குன்னு சொல்லி 4 3 7. ஸோ therefore 7 remaining value is 2 divided by 9. So finally we will get the answer 93.33 kilonewton meter. சரியா? 93.33 கிலோமீட்டர் மீட்டர் வந்து உங்களுக்கு கிடைச்சிருச்சு. ஸோ இதுக்கு முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும்? பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் வரையணும். பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம், ஃபைனல் பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம். அதுக்கு முன்னாடி வந்து கிவன் ப்ராப்ளத்தை அப்படியே வரைஞ்சுக்கிறேன். கிவன் ப்ராப்ளத்தை, இது ஒரு ஃபிக்ஸட் சப்போர்ட்டா இருக்கு, இது ஒரு ஹிஞ்சுடு சப்போர்ட்டா இருக்கு, இது ஒரு ஹிஞ்சுடு சப்போர்ட்டு. இதுக்கு இடையில வந்து இந்த 2 லோடு ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. இது வந்து உங்களுக்கு லோடு எவ்வளவு? 40 கிலோமீட்டர் லோடு, இது 60 கிலோமீட்டர் லோடு. இது வந்து ஒரு யூடிஎல் ஆக்டா இருக்கு. இந்த யூடிஎலோட வேல்யூ வந்து 15 கிலோநியூட்டன் பெர் மீட்டர். இப்போ இதுல வந்து பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் எப்படி வரையணும்னா ஃபர்ஸ்ட் வந்து ஹரிசாண்டல் லைன் போட்டுக்கணும். இது வந்து ஃப்ரீ பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் வேல்யூ ஃபர்ஸ்ட் யூடிஎலுக்கு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த லோட வந்து இது வந்து 151. இது அப்படியே வந்து இப்படி ஒரு பேரபோலிக்கா வரைஞ்சிடும். இந்த வேல்யூ எவ்வளவு? 151.875 கிலோநியூட்டன் மீட்டர். அதுக்கப்புறம் வந்து இது பாயிண்ட் லோடு. இதுல 2 லோடு கனெக்ட் ஆயிருக்கு. ஒன்று வந்து 88ன்றப்ப இதோட கம்மியாக தான் இருக்கும். ஸோ இது 88. 93ங்கிறது கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கு, அதனால கொஞ்சம் போட்டு இப்படி ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ இதோட வேல்யூ வந்து 88.89 கிலோநியூட்டன் மீட்டர். இந்த வேல்யூ வந்து 93.33 கிலோநியூட்டன் மீட்டர். இது போட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ நம்ம கண்டுபிடிச்சதை வச்சு போடணும். கண்டுபிடிச்சிருக்கோம்னா இங்கே ஒவ்வொரு வேல்யூவா கண்டுபிடிச்சிருக்கோமா? MAB, MBA, MBC, MCB. இப்போ MABக்கு கண்டுபிடிச்ச வேல்யூ வந்து 109. 109 150யோட கம்மியே, பட் இதோட ஜாஸ்தியா இருக்கும், அதனால கொஞ்சம் ஜாஸ்தியா போட்டுக்கணும். இது வேல்யூ வந்து 109.03. எல்லாமே வந்து பெண்டிங் மொமெண்ட் வேல்யூ வந்து மேலதான் வரும், கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இது இந்த வேல்யூ எப்படி வந்து லொகேட் பண்றது அப்படின்னா, இது ஆன்டி கிளாக் வைஸ் நெகட்டிவ்ன்றனால இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பீமை வந்து இப்படி ஆன்டி கிளாக் வைஸ்னா இப்படி போட்டுக்கோங்க. ஆன்டி கிளாக் வைஸ்னா இந்த மாதிரி ஒரு டைரக்ஷன்ல போட்டீங்கன்னா இது வந்து
பீமை தள்ளும். இந்த வேல்யூ வந்து ஆன்டி கிளாக் வைஸ்ல வருது, பீமை வந்து மேல தள்ளும். இது கிளாக் வைஸ், இதுவும் பீமை மேல தள்ளும், அதனால மேலதான் போட போறோம். இது வந்து ஆன்டி கிளாக் வைஸ், இதுவும் மேலதான் தள்ளும். இந்த வேல்யூ லாஸ்டா வர்ற வேல்யூ வந்து கிளாக் வைஸ், இது பீமை மேல தள்ளும். இது சிம்பிள் ஒரு தம்ப் ரூல் மாதிரி நம்ம போட்டுட்டோம்னா எங்க பெண்டிங் மொமெண்ட் இதெல்லாம் வந்து எப்ப யூஸ் ஆகும் அப்படின்னா, நீங்க ஃப்ரேம்க்கு வந்து ஃப்ரேம் சம் பண்ணும்போது இந்த கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் போட்டோம்னா பெண்டிங் மொமெண்ட் எப்படி ரைட் சைட்ல போறதா லெஃப்ட் சைட்ல போறதான்றது இந்த கன்ஃபியூஷன் வராது. ஸோ அதுக்காக தான் இந்த இது போட்டிருக்கு. ஸோ இப்போ வந்து நமக்கு 109 அடுத்த வேல்யூ MBA. ஸோ இந்த வேல்யூல இருந்தே உங்களுக்கு ஒன்று தெரியும். இந்த வேல்யூ வந்து இந்த வேல்யூ வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் வருது. அதுல இருந்தே நீங்க கண்டுபிடிச்சிக்கலாம் ஈக்லிபிரியம் ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. சமேஷன் ஆஃப் த ஈக்லிபிரியம் ஈக்குவேஷன் நமக்கு ஒன்னே தான் ஈக்லிபிரியம் ஈக்குவேஷன் வந்து சம்மில் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம். ஒரே ஒரு ஈக்லிபிரியம் ஈக்குவேஷன்ஸ் தான் எடுத்துக்கிட்டோம். MBA + MBC = 0 அது சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. ஸோ அப்பயே நீங்க தெரிஞ்சுக்கலாம் நீங்க பண்ணிட்டு இருக்கும்போது உங்க ஸ்டெப்ஸ் வந்து கரெக்ட், நீங்க பண்ணிருக்க ப்ராப்ளம் வந்து கரெக்ட் அப்படிங்கிறத வந்து யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஈஸிலி. ஸோ இப்போ வந்து சமேஷன் ஆஃப் வேல்யூ வந்து 85.68 அது இதோட கம்மியா இருக்கும். ஸோ அந்த வேல்யூ வந்து 85.68 ஒரே தான் அப்படி இது போட்டுக்கலாம். லாஸ்டா கண்டுபிடிச்ச வேல்யூ இது ரெண்டையும் நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. லாஸ்டா கண்டுபிடிச்ச வேல்யூ வந்து 104 அது வந்து அப்ப இதை விட ஜாஸ்தியா வருது இந்த வேல்யூட, அதனால கொஞ்சம் ஜாஸ்தியா போட்டுக்கிறேன். போட்டுட்டு இதை ஃபுல்லா இப்படியே ஜாயின் பண்ணிடுங்க. ஜாயின் பண்ணிட்டு எங்கெங்க இந்த ஃப்ரீ பெண்டிங் மொமெண்ட் டயக்ராமை விட அதிகமா எங்கெங்க வேல்யூ வருதோ அதை ஃபுல்லா நம்ம ஷேர் பண்ணிக்கிறோம். ஷேர் பண்ணிட்டு இதுக்கு வேல்யூ வந்து நம்ம எவ்வளவு வந்துச்சு 104.308 kN/m. This is the bending moment diagram. With this, I am conclude this particular session.